வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மாம்பழத்தை வச்சு ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி, அதாங்க மேங்கோ ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானோடனே தேவையான அளவு முந்திரிலாம் ஓரளவுக்கு பொன்னிறமா ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா தேவையான அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்ல நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். நல்லா இதை எல்லா நெய்யும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை நல்லா கம்மி ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். அப்பதான் வந்து ரவை தீஞ்சிடாம இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரவை எல்லாம் நல்லா வறுபட்டுடும். அவ்வளவுதான். இதையும் நம்ம ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்கலாம். அதே பேன்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க பால் தண்ணின்னு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரவை கேசரியில சேர்த்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல இப்ப நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாம். அடுப்பை நல்லா கம்மியா வச்சுக்கோங்க, லோல. இப்போ ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ரவையும் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இந்த மாதிரி இலகி வரும். அப்போ நல்லா அடுப்பை சிம்ல வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது கட்டிலாம் இருந்தா இப்பவே உடைச்சி விட்டுடுங்க. அப்புறம் வெந்துடுச்சுன்னா அது அப்படியே இருக்கும். சர்க்கரை எல்லாம் லைட்டா இந்த மாதிரி இறுகி ஒண்ணு சேர்ந்து வரப்ப இது கூட நம்ம 1/2 கப் மாம்பழ சாறு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தாம நல்லா மாம்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனிப்ப நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மாம்பழ சாறை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் மாம்பழம்லாம் நல்லா குக் ஆகி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அரைச்ச மாம்பழத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா லோல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் கழிச்சு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டுடுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நமக்கு கேசரி நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கணும்னா நம்ம வந்து நெய் நல்லா சேர்த்துக்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த நெய் சேர்த்துக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேசரி வந்து ரொம்ப கெட்டிப்படாம நமக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். கேசரி எல்லா நெய்யும் உள்வாங்குற வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான், நல்ல சுவையான மேங்கோ ரவை கேசரி தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.